ரகசிய ஒற்ற நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சீமானை பத்தி சரியா புரிஞ்சிக்காம ரொம்ப தவறா பேசிட்டோமே. சீமானுடனான நேர்காணலுக்கு பிறகு உண்மையை உணர்ந்த பத்திரிகையாளர் மணி இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டு அரசியல் களத்துல பல்வேறு தலைவர்கள் பல்வேறு விதமான கருத்தியல்களை மையம் கொண்டு அரசியல் கட்சி நடத்தினாலும் ஒரு தனித்துவமான ஆற்றலாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தெரிவதற்கு மிக முக்கிய காரணம் அவர் தலைமையேற்றுள்ள தமிழ் தேசிய கருத்தியலும் அவருடைய இரும்பு போன்ற இதயமும் சொல்லலாம். அந்த அளவுக்கு எந்த ஒரு கட்சியுடனும் கூட்டணி போகாம தனித்தே என்னால் ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவரிடம் இருப்பது இங்க உள்ள எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் கிடையாது. ஆனா சீமான் அவர்களுடைய அரசியலை அக்குவேறு ஆணிவேராக புரிந்து கொண்டு அவர் மீது விமர்சனம் வைப்பவர்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி அவருடைய அரசியலை புரிந்து கொண்டு பேசினா அவரை பத்திய பெரிய அளவு பாசிட்டிவ்ஸ் தான் பேச முடியும். சோ அந்த அளவுக்கான நேர்மறையான கருத்துக்கள் சீமானை பத்தி ஏகப்பட்டது இருக்கு. ஆனா அவை அனைத்தையும் மறைத்துட்டு பலரும் இன்டென்ஷனலாவே அவர் குறித்து நெகட்டிவ்ஸ் மட்டுமே பரப்புவாங்க. அதுல பத்திரிகையாளர் மணி அவர்களும் அவருடைய வளர்ப்பின்படி அவர் ஒரு தீவிர கம்யூனிசவாதியாக வளர்ந்த காரணத்தினால் அவர் தன்னை ஒரு தீவிர இடதுசாரியாகவும் நினைத்துக் கொண்டு சீமான் மாதிரியான ஒரு தேசிய இன விடுதலைக்கான அரசியலை செய்யக்கூடிய ஒரு நபரை ஒரு இனவாதினும் பிரிவினைவாதிங்கிற மாதிரியுமா தன்னுடைய மைண்ட்ல ஏற்றிக்கொண்டு அப்படியே அவரை அணுகவும் செய்திருந்தார். அதுக்கு மிக சிறந்த உதாரணமாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி சவுக்கு சங்கருடன் அவர் பேசிய ஒரு நேர்காணல் விடுதலை புலிகள் குறித்த அவருடைய பார்வையில எந்த அளவு பிழை இருந்துச்சு அப்படிங்கறத உணர முடியும். அதே மாதிரி சமீபத்திய அவருடைய பல நேர்காணல்கள்ல சீமான் அவர்கள் அவர் எந்த அளவு அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கறதையும் உணர முடியும். சோ இப்படி சீமான குறித்து பல பாசிட்டிவ்கள் பேச இருந்தும் அவர் அதை அனைத்தையுமே மறந்து நெகட்டிவ்ஸ் பெரிய அளவு பேசுவார். சோ அப்படிப்பட்ட மணி அவர்கள் இன்றைய தினம் பிஹைண்ட் வுட்ஸ் நடத்திய தலைவனே வித் சீமான் அப்படிங்கிற நிகழ்ச்சியில சீமான் அவர்களை நேர்காணல் எடுத்திருந்தாரு. இது தமிழ்நாட்டு அரசியல் களமே உற்று நோக்கக்கூடிய ஒரு நேர்காணலா பார்க்கப்படுது. ஏன்னா வியூஸ் அடிப்படையில சவுக்கு சங்கர் அவர்கள் இணைய உலகின் மிகப்பெரிய ஒரு ஆதிக்கவாதியா இருந்துட்டு இருந்தாரு. அவர் இப்போ சிறையில் இருக்கும் சூழல்ல இப்போதைக்கு இணையத்துல பத்திரிகையாளர் மணி அவர்களுடைய காணொலிகள் தான் பெரிய அளவு அரசியல் பார்வையாளர்களால பார்க்கப்படுது. அந்த அளவுக்கு அவருடைய கருத்துக்கு மக்களிடம் பெரிய ஒரு அபிமானம் இருக்கு. சோ அப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய சீமான் அவர்களை நேர்காணல் எடுத்திருப்பது அப்படிங்கிறது பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த நேர்காணல்ல பல தமிழ் தேசிய கருத்துக்களையும் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டையும் மணி அவர்களுக்கு புரியும் விதமாக சீமான் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறாரு. இது சீமான் அவர்களுடைய தனி மனித பண்பையும் அரசியல் தெளிவையும் மணி அவர்களுக்கு புடமிட்டு காட்டியிருக்கு. சோ இந்த நேர்காணல் முடிவுல பத்திரிகையாளர் மணி அவர்கள் ரொம்ப தெளிவாகவே உணர்ந்திருக்கிறாரு. சீமான் அவர்கள் ரொம்ப தெளிவான ஒரு நபர் தான். அவர் இந்த அரசியலை அக்குவேர் அணிவராக அறிந்துதான் இந்த களத்துல தனித்து நிற்கிறாரு. இந்த களத்துல அவர் யதார்த்தத்தை மீறி எதுவும் பேசல செய்யல. அவருக்கு இங்க என்ன நடக்கு, இதை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியுது. சோ அவரை பத்திய நம்முடைய மதிப்பீடு அப்படிங்கிறது கொஞ்சம் தவறாதான் இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தான் அவர் வந்திருக்கிறதா சொல்றாங்க. எது எப்படியோ தமிழ்நாட்டு அரசியல் களத்துல பல்வேறு தரப்பினர் சீமான் குறித்து ஒரு நெகட்டிவான மைண்ட் செட்டை வைத்திருந்தவர்கள் தான் இப்போ அவருக்கு ஒரு தீவிர ஆதரவாளர்களாகவே இருக்கிறாங்க. சோ பத்திரிகையாளர் மணி அவர்களும் சீமான் அவர்களுடைய அந்த அரசியல் அறிவையும் கொள்கை தெளிவையும் புரிந்து கொண்டு இனி வரக்கூடிய நாட்கள்ல சீமான் அவர்களுடைய பாசிட்டிவ்ஸையும் பேசணும் அப்படிங்கறதான் உலக தமிழர்களுடைய எண்ணமா இருக்கு. நன்றி, வணக்கம்.